வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாம் இருக்கிற நம்ம வீட்டை நம்ம எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோம் கிளீனிங் டூல்ஸில் மாப்பிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் மாப்பில் ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்லேயே ரெண்டாக டிவைட் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மார்க் இங்கே தெரியுது. அந்த மார்க் வரைக்கும் நம்ம தண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு லிக்விட் நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நார்மலாக மாப் பக்கெட்டில் உள்ளே விட்டு நம்ம எடுத்து அதுக்கப்புறமா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் இருக்குல்ல, இதில் நம்ம எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளோரில் மாப் போட்டுக்கலாம். இந்த பாக்கெட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத்து. அந்த ராடு நம்ம மாப் போடுற அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதில் நம்ம இதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மைன்யூட்டான மைக்ரோஃபைபர் கிளாத். இது ரொம்பவே ஃபைன் டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடும். இது ஒயிட் கலரில் இருக்குது. இந்த இடத்துல பிளாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, இதில் நம்ம அந்த ஸ்டிக்கில் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பின் மாப் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த ராடு. ஸோ அந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் ராட் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன். ஸோ வாங்கி 1 இயர் ஆகுது. இன்ன வரைக்குமே நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்பின் மாப்போடைய பெனிஃபிட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி நம்ம பெண்ட் பண்ணி நம்ம அந்த கிளாத்தை நம்ம புழிஞ்சி நம்ம துடைக்கிற மாதிரி இல்லாமல் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம பெண்ட் பண்ணி நம்ம அந்த கிளாத் நம்ம புழியிறனால நம்ம கையுமே டர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதனுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால உங்களுக்கு நிறைய பஞ்ச் ஆஃப் அந்த மைக்ரோஃபைபர் கிளாத் இதில் அட்டாச் பண்ணியிருக்கனால நல்லாவே ஃப்ளோர் நல்லா க்ளீனாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்ய முடியாது, பேக் பெயின் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இது பெண்ட் பண்ணவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வேணும்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஹோம் கிளீனிங் டூல் ஃப்ளாட் மாப் தான். இந்த ஃப்ளாட் மாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ராட் எக்ஸ்டெண்டபிள் ராடாக கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறனால டியூரபிளாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் மாப் ஹெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே இதில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிமூவபிள் அப்படிங்கிறனால நம்ம அழுக்கானாலும் நம்ம எடுத்து திரும்ப நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி காய வச்சு நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் மாப் 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள அந்த ஒரு ஹூக் மாதிரி உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நம்ம எக்ஸஸ் வாட்டராக ஏதாவது இந்த ஃப்ளாட் மாப்பில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கை வைக்க தேவையில்ல. அதுக்கடுத்தது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நேரோ ஸ்பேஸ் இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஏதாவது ஒரு வாட்டர் ஸ்பில் ஆகிருக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட் மாப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஃபர்னிச்சருக்கு அடியில் அந்த மாதிரி ஏதாவது இடத்துல கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளாட் மாப்பு. அதே மாதிரி கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக காமிச்ச அந்த ஸ்பின் மாப் கூட அந்த கார்னர்லாம் ரீச் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் மாப்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கார்னர் ஸ்பேஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ண முடியும். ஸோ நம்ம நம்ம வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்பின் மாப்பும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் மாப்பும் நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வீட்டை நம்ம ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு சீலிங் பார்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, ஒட்டடை குச்சி வந்து தேவை. இந்த மாரி வந்து ஒட்டடை குச்சி வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கு. இதிலயே வந்துட்டு ஃபேனையும் க்ளீன் பண்ற மாரி உங்களுக்கு 2 இன் 1 ஆப்ஷனா உங்களுக்கு வந்து இருக்கு. இது மாரி டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற டூல் வந்து பாத்ரூம் கிளீனிங் டூலு. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் யூடியூப் சேனல்லே இல்லாத டூல் தான் வந்துட்டு நம்மளோட சேனல்ல நான் வந்துட்டு காமிக்கிறேன். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா, பாத்ரூம் டைல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வால் டைல்ஸு இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான டூல் அப்படி தான் நான் சொல்வேன். இது ஸ்பாட் ஸீரோ அப்படிங்கிற பிராண்டில் இந்த டூல் வந்து இருக்கு. இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எக்ஸ்டெண்டபிள் ராட் தான் வந்து இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ப்ரஷ் வந்து நமக்கு அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ஒன்று வந்து நார்மலாக ப்ரஷ் வந்து இருக்கும். இன்னொன்று ஸ்க்ரப்பர் வந்து இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு பட்டன் வந்து இருக்கும். இது வந்துட்டு நமக்கு பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லாங் ஹேண்டிலாக நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெண்ட் பண்ணி ஸ்மால் ஹேண்டிலாக இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பேக் பெயின்லாம் ரொம்பவே இருக்கும். இடுப்பு வலி இருக்கும். ஸோ இதில் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஹோம் கிளீனிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சீலிங்கில் வந்துட்டு நம்ம அந்த ஒட்டடை அடிக்கிறதுக்கும், அதே மாதிரி வால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாலில் அந்த ஹைட்டாக வந்துட்டு சீலிங் கிட்ட இருக்கிற வாலில் இல்லை கார்னர்ஸ்லலாம் வந்து நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கு அந்த ஸ்பைடர் வெப்பில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ராட் வித் அட்டாச்டு மைக்ரோஃபைபர் கிளாத்தோட வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சீலிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாலும் அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது சிங்க் ஸ்ட்ரெயினர். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இருக்குது. நம்ம சிங்க்கில் நம்ம இது யூஸ் பண்ணும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த வேஸ்ட்டை கலெக்ட் ஆகி உங்களுக்கு இதிலே இருக்கும். நம்ம இதை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்கில் நம்ம இதை போட்டு வச்சுருக்கனால உங்களுக்கு வந்துட்டு சிங்க் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்டு எல்லாமே வெசல்ஸ் போடுற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் இது குட்டி குட்டியாக மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தாலும் இதிலே கலெக்ட் ஆகிடும். நமக்கு வந்துட்டு உள்ள பைப்லைன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ காக்ரோச் பிரச்சனைலாம் நமக்கு ரொம்ப வராது. இதுவே நிறைய வேரியஸ் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் சிங்க்கில் அந்த பவுல் வைக்கிற அந்த இடத்துல எவ்வளவு டெப்த்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதை வாங்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஹோம் கிளீனிங் டூல் என்ன அப்படின்னா, டஸ்ட் பேன் வித் ப்ரஷ் தான். இது வந்து மல்டிபர்பஸாக நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு வீடுலாம் நம்ம கூட்டி பெருக்கின உடனே அந்த குப்பையெல்லாம் நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வாரிக்கலாம். அதே மாதிரி சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோஃபாவில் இருக்க டஸ்ட்டு ஏதாவது குப்பைலாம் இருந்தாலுமே இந்த ப்ரஷ் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் எதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த இடத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு ஹோம் கிளீனிங் டூல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோலாம் க்ளீன் பண்ணுறதுக்கான விண்டோ ப்ரஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது விண்டோ அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோலாம் இருக்குல்ல, கிளாஸ் விண்டோ, அதில் பார்த்திங்கன்னா அந்த சேனல்ஸ்க்கு இடையில நிறைய குப்பைலாம் சேர்ந்துருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த குட்டி ப்ரஷ் வந்து வித் ஸ்மால் பேனோட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் பேனோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து குப்பை இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைடிங் டோர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. இந்த குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோம் கிளீனிங் டூல், கிச்சனில் நம்ம கேஸ் ஸ்டவ் நம்ம க்ளீன் பண்ணுற இந்த ப்ரஷ் தான். இந்த ப்ரஷ் வந்து நார்மலாக டூத் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதனுடைய ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஒயர் வந்து இருக்கும். இது வந்து நம்ம எதாவது சாதம் வந்து பொங்கி கீழே விழுந்தாலோ இல்லை பால் பொங்குச்சுனாலோ பருப்பு பொங்குனாலும் அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம உடனடியாக நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம அங்கே தேய்ச்சி நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இது அந்தளவுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஈரமாக இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற க்ளீனிங் டூல் டஸ்டர். இது நம்ம வார்ட்ரோப் அல்ல கேபினட் டோர்ஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பொருள் எடுக்காமல் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த டஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வாலில் வந்து நம்ம கீழே இருக்கிற வாலில் வந்து நம்ம வாலில் இருக்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாத்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரெல்லாம் போய் மாட்டிக்கும். ஸோ அந்த ஹேரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் கேச்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அடியில் ஸ்ப்ரிங் டைப்பில் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு மாரி முள்ளு மாரி வெளியில வந்துட்டு வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஹேர் இருக்க இடத்துல நம்ம அத கேட்ச் பண்ணி நம்ம வந்து எடுத்து போட்டுறலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே காமிச்ச எல்லா க்ளீனிங் டூல்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற விமென்க்கு இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.